ஓம் நமச்சிவாய. வணக்கம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் எல்லோர் வாழ்விலும் வளம் பெருகட்டும். இந்த சித்திரை மாத பலன்களில் இந்த குரோதி வருஷம் வருடப்பிறப்பு நிகழுது. அது இப்போ சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை வருடப்பிறப்புங்க. சித்திரை 8 ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும். சித்திரை மாதம் 10 அன்னைக்கு பௌர்ணமி. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிப்பார். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சித்திரை மாதம் 18 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சித்திரை மாதம் 25 புதன்கிழமை சர்வ அமாவாசை. இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தோட முக்கிய பண்டிகை விசேஷங்கள். சரி, சித்திரை மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே செவ்வாய் சனி, மீன ராசியில் புதன் ராகு சுக்கிரன், மேஷ ராசியிலே குருவும் சூரியனும் சொல்லிட்டேன். இது இவ்வாறு தான் இருக்கும் இந்த சித்திரை மாதம். இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து நமக்கு வழி நடத்த போகுது. கிரக மாறுதல் அப்படின்னு சொன்னாக்கா, சித்திரை மாதம் 9 மீனத்துக்கு வந்துடும் செவ்வாய். அதே சித்திரை மாதம் 12 மேஷத்துக்கு சுக்கிரன் வந்துடும். சித்திரை மாதம் 18 ரிஷபத்துக்கு குரு வந்துடும். சித்திரை மாதம் 23 மேஷத்துக்கு புதன் வந்துடும். இது கிரக மாறுதல். இது எல்லாமே இந்த அமைப்பில் தான் நமக்கு பலாபலன்களை வழங்க இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சித்திரை மாத பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது தமிழ் சித்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக விளக்கமாக சொல்லுவது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். இந்த சித்திரை மாதத்தோட பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக நான் சொல்ல போகிறேன். அதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி காரணமாக இதை உங்களுக்கு இந்த சித்திரை வருடப்பிறப்பு பலனை சரிவர கொடுக்கல. அதுக்கு பதிலாக சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இது சித்திரை மாத பலனை உங்களுக்கு இப்போ அளிக்க போகிறேன். பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகம் இருப்பின் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சீர்தூக்கி விடுமா அல்லது சீர்படுத்துமா என்பதை இப்போ பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்திருக்கார். புரியுதுங்களா? அப்போ இது ஒரு நல்ல விஷயங்க உங்களுக்கு. யாருக்கு? கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை நல்ல ஒரு அருமையான விஷயம். ஆனால் இருந்தாலும் இப்போ உடனே பிரிஞ்சுடுவாங்க. எப்போ? குரு 18 பிரிஞ்சுடுவார். அது வரலையும் நல்லதாகவே இருக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.
அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க, அதில் மாற்றம் இல்லை. இந்த குரு அந்த உங்களுக்கு 7.5 சனி அதாவது வந்து அஷ்டமத்து சனி உங்களுக்கு அஸ்தாமத்து சனி ஆமாம் உங்களுக்கு விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறது மாதிரி இந்த குரு பயிற்சி அமையும், அதில் மாற்றம் இல்லை. குரு வந்து உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு வருதுன்னா, இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்துக்கு வந்தால் எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறீங்களா? 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பதவி பறி போகும். ஆமாம், பதவி பறி போகும் தான். ஆனால் அவர் எங்கே இருக்கார், அதை யோசனை பண்ணணும். குருவை யார் பார்க்குறா, அதை யோசனை பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா தான் அதை முழுசாக சொல்ல முடியும். சரிங்களா? 10ஆம் இடத்துக்கு வந்துட்டால் மட்டும் பதவி பறி போயிடும்னா கிடையாது. இடமாற்றம் இருக்கும். ஆமாம், ஏமாற்றம் இருக்காது, இடமாற்றம் இருக்கும், அவ்வளோதான். பதவி பறி போகாது. மேல் பதவியிலேருந்து கீழ் பதவிக்கு வரும். அது சிலருக்கு நடக்கும். அது அவங்கவுங்க வாங்கி வந்த வரம், சாபம்னு சொல்ல முடியாது, வரம். ஆமாம், இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பட்ட கடன் தீரக்கூடிய நாள் வெகு விரைவில் உங்களுக்கு அது தெரியும். இப்போ கொஞ்சம் தேவலாம்ங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு இப்போ தெரியும். உங்கள் வளர்ச்சி உங்கள் கையில் உங்கள் கண் முன்னே பார்க்குறீங்க. குழந்தைகளால் நன்மை உண்டு, ஆதாயம் உண்டு. சிலருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து புதுசாக இடம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குங்க. ஆமாம், இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புதியதாக இடம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய வெளியூர் திட்டம் அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. வெளியூர் பயணத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிங்கன்னா நல்லது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு கை கொடுக்காது, அதை தெரிஞ்சுக்கணும். இது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தான் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. கடன் அடையக்கூடிய நாள் தான் இருக்குது. இருந்தாலும் நிலம் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? நிலம் வாங்குறதுக்கு பழைய இடத்த விற்று புதுசாக வாங்குறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதை விற்றது வந்து கொஞ்சம் சிக்கலான இடத்துல இருந்தது விற்றீங்க. இது நல்ல இடத்துல வாங்கினீங்கன்னா பிளாட் போடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அது இதுக்கு மதிப்பு இருக்குல்ல. இப்போ கும்போணத்தில் ஒரு ரேட்டு, சென்னையில் ஒரு ரேட்டு. கும்போணத்தில் இருக்க இடத்த விற்றுட்டு சென்னையில் வாங்க முடியுமோ? சென்னையில் இருக்க இடத்த விற்றுட்டு கும்போணத்தில் வாங்கலாம். அதான் கணக்கு. சென்னையில் ஒரு லேசாக விற்றீங்கனாலும் ஒரு 50 லட்சம் இல்லை 75 லட்சம் விற்கலாம். அதே 75 லட்சம் இங்கே 2 வீடு வாங்கலாமே, அவ்வளோதான். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது 75 லட்சம் 2 வீடு வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க. அது கும்போணம் டவுனில் போய் வாங்க முடியாது. அது இப்போ அருகே உள்ள கிராமங்களில் தான் வாங்கணும். அருகே உள்ள கிராமத்தில் 20 லட்சம் 30 லட்சம் போட்டு ஒரு சின்ன சின்ன வீடாக 2 வீடாக வாங்கினீங்கன்னா 2 ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கால்குலேஷன் தான் பண்ணிக்கணும். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கணக்கு போட்டு கழித்து கூட்டி வகுத்து பார்த்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் தீரும். ஏன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு மலை மாதிரி சொல்கிறது புரியுதுங்களா? இது இப்போ கிடைச்சிருக்க தீர்வு வந்து கையளவு. இதிலிருந்து அதை குறைக்கணும்னா அது எப்படி குறையும்? கஷ்டம்தான், ஆனால் குறைக்கலாம். அதுக்கு தக்க முயற்சிகள் வேணும். ஆமாம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. சரியா? அதனால் உங்களுடைய முயற்சி நல்ல பலனளிக்கும். ஏற்கனவே உழைத்த உழைப்புக்கு பலன் இல்லாமல் போகும், அது வேறு பக்கம். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இருக்கிறதுனால உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அதாவது வந்து ஹோட்டலில் பாருங்கள், சர்வர் இருக்காருன்னா அவர் ஹோட்டலுக்காரங்க சம்பளம் கொடுக்குறாங்க, ரைட்டு. நீங்கள் எதுக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க? அப்போ ஊக்கப்படுத்துகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் உட்காருங்கம்பார், தண்ணி கொண்டாந்து தண்ணி சாப்பிட்றீங்களாம்பார், காப்பி இருந்தாங்கன்னு கொடுப்பாரு, ஜீனி வேணுங்களாம்பார். இல்லை என்ன வேணாலும் நீங்கள் கேட்குறத கொடுக்குறாரு. அது ஒரு திருப்தி உங்களுக்கு, அதாவது உங்களை காக்க வைக்காமல் செய்கிறாரு. அதனால் வந்து அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்கிறீங்க. அவர் தான் டிப்ஸு. சரிங்களா? அது மாதிரி தான் உங்களுடைய நிலைப்பாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த வளர்ச்சியின் அடிப்பகுதியிலேருந்து நம்ம புறப்பட்டீங்க, அது நாளடைவில் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு நல்ல நிலை மாற்றத்துக்கு உருவாகுது. அதனால் இது வந்து வளர்ச்சியை நோக்கி போகிறதுனால பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும்.
அதில் மாற்றமில்லை. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. தக்க பதில் வழங்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.